வணக்கம், ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன். மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க, அமாவாசை நீ செய்கிறது நியாயமாக இருக்கா உனக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதியே உங்களை அந்தளவுக்கு வச்சு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. மகர ராசியை பொறுத்தவரையும் ராசி அதிபதியான சனி பகவானே 7.5 அப்படிங்கிற ஒரு பேரில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் சொல்லணும். முக்கால்வாசி மகர ராசினர் நிறைய கஷ்டம்தான் அனுபவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. அது கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத லெவலுக்கு தான் கொண்டு விட்டுருக்காரு சனி பகவான். அந்த அளவுக்கு அவர் பிரச்சனையை கொடுத்துருக்காரு. அவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயிற்சியாகி குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அந்த குடும்பஸ்தானத்தில் போன பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது மகர ராசினருக்கு வந்தது. ஏன்னா குரு பயிற்சின்னு சொல்லிட்டு சனியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களை உங்கள் ராசி அதிபதியே உங்களை கொள்கிற லெவலுக்கு கொண்டுட்டு போனார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். யாராவது மகர ராசினர் நல்லா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வரம் வாங்கிட்டு வந்தவங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில். மற்ற கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது செய்ய முடியாமையே இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ராசி அதிபதியை போட்டு கொன்று எடுத்துட்டார். உயிரை வச்சு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் சொல்லணும். இதுக்கும் உங்கள் ராசி அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களை மிகப்பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணார். தற்போது அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை தான். பலருக்கு நன்மைகள் நடக்க தொடங்கியிருக்கு. இந்த நன்மைகள் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு ஒரு காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும். அதற்கு காரணம் நடக்கிற குரு பயிற்சியில் அதிகப்படியான ஒரு விஷயங்கள் நல்லது நிறைய செய்யக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் லிஸ்ட்டில் 12 ராசியில் முதல்ல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி என்னத்தை செய்ய போகிறாரு இந்த குரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக அந்த 4ல் இருந்துட்டு அவரால் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு செய்ய போகிறாரு. ஸோ 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா அவர் ரிஷபத்தில் வந்திருந்தால் கூட அந்த ரிஷபத்தோட அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு நிறைய ஃபேவரபிள் செய்வார். அந்த வீட்டில் அமரக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபிள் நிறைய செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த குருவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 5 வருட காலங்களை எடுத்துக்கிட்டு அதை மறக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியோட காலங்கள் அப்படிங்கிறது தான் உண்மையாக நடக்கும். பலருக்கு இப்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறையா மகர ராசினருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, இப்போ 5ல் இருந்து அப்படி என்னத்தை அவர் செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அந்த வீட்டுக்கு காரத்துவங்கள் உடையவரான குரு பகவானே வரும்போது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அங்கே வலுப்பெறும். அப்போ அந்த வலுப்பெறும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்ஜென்ம பிறவிகளில் இருந்த விஷயங்கள், உங்களுடைய முன்ஜென்மத்துக்கு முன்னாடி உள்ளத விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் இங்கே வரப்போகுது. இப்படி நல்ல விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இதுவரை குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலே நீங்கள் சந்தேகத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு வந்தோமே, இந்த குலதெய்வம் நம்மளை காப்பாற்றாமல் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு வருவீங்க. குலதெய்வத்துக்கும் ஒரு காலங்கள் அப்படிங்கிறது இந்த நேரம் தான். அதோட முழுமையான அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிது. அப்போ இந்த நேரத்தில் கிடைக்கும் போது, அவரோட அருள் கிடைக்கும் போது அப்புறம் என்ன பெரிய விஷயம், எல்லாமே நல்லா தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
குலதெய்வம் தெரியாதவர்கள் இருக்கும் மகர ராசினருக்கு இஷ்ட தெய்வங்களை வலுப்பட்டீங்க அப்படின்னா அந்த வழிபடும் போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாரிசுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உருவாகும். திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, திருமணம் வந்து காதல் திருமணமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அது நடக்கிறதுக்கு இது ஒரு காலம்தான். ஏன்னா 5ல் வரும்போது காதல் திருமணம் கைகூடும். உங்கள் வீட்டில் பேசி அதை வந்து செய்யலாம். திருமணம் முடிஞ்சிட்டுங்க, உங்கள் குழந்தை பாக்கியம் வேணும்னா அதுக்கும் இதுதான் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருந்து இதை எல்லாத்தையுமே வந்து செய்ய போகிறாரு. அதுக்கு அடுத்த மாதிரி அவருடைய மிகப்பெரிய ஒரு பலன் என்னன்னா, அவர் அமர்ந்த வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய இடம் தான் மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 9வது வீட்டை வந்து பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ ஏற்கனவே 5ல் வந்து உட்காந்துட்டார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை வேறு வந்து பார்த்துட்றாரு. அப்போ என்ன அப்படின்னா 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லக்னாதிபதி, 5ஆம் இடம், 9ஆம் இடம், இது 3 இடத்துமே இதில் யாராவது ஒரு ஆள் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் சைன் ஆகிடுவார் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். அந்த விதத்தில் இப்போ குரு பேச்சு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் புண்ணியம் பெறுது, 9ஆம் இடம் வந்து புண்ணியம் பெறுது. அப்புறம் என்ன, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து வரும். பெரியவர்களோட ஆசி கிடைக்கும். இல்லை புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஆன்மீக பயணங்கள் வந்து செய்யலாம். ஆன்மீக காரியங்கள், தடைப்பட்ட ஆன்மீக காரியங்கள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது எல்லாமே வந்து இங்கே வந்து நடக்க போகுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் மிகப்பெரிய அளவில் உதவி கிடைக்கும். உங்கள் வாரிசு, உங்கள் தந்தை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ மகர ராசினருக்கு இது ஒரு மிகப்பெரிய பொன்னான காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுவரை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார், வேலையில் வந்து பிச்சு எடுத்துட்டாங்க, இந்த வேலையில் இருக்கலாமா போகலாமா அப்படின்ட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையே போய் ஒன்றும் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசினருக்கு இந்த ஒரு குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய அளவு உதவி செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவரோட பார்வை பார்க்குறாரு. அப்போ லாபம் வந்து மிகப்பெரிய லெவலில் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூத்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நிறையா இருப்பாங்க. நீங்கள் தொட்டது அனைத்துமே வந்து இங்கே வந்து ஒரு நல்லதாக நடக்கும். மகர ராசினருக்கு இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு முதலீடுகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரகட்டம். ஏன்னா சனி வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும்போது அவரும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்வார். தன வீட்டில் அவர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குருவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு இருக்கார். பொதுவாக வந்து இந்த முதலீடுகள், இந்த முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாம் வந்து ஒரு கவனத்தை கொண்டுட்டு போகணும்னா குரு வந்து சைன் பண்ணணுங்க. அந்த சைனை ஒழுங்காக போட்டுட்டாரு அப்படின்னா அவங்க வந்து முதலீடில் மிகப்பெரிய லெவலில் சேர்த்துருவாங்க. இந்த ஜெம்மை ஃபுல்லாக வந்து முதலீடு செய்யக்கூடிய வருமானம் வரக்கூடிய முதலீடுகளை வந்து செய்கிறதுக்கு மகர ராசினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். நீங்கள் முதலீடுகள் தங்கத்தில் செய்யுங்க, இல்லை வெள்ளியில் வந்து செய்யுங்க, இல்லை வந்து நிலத்தில் செய்யுங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு எது முதலீடாக தோணுதோ அது அனைத்துலேயுமே உங்கள் காசை வந்து போடுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். அப்போ அந்த முதலீடுகள் மேலே நீங்கள் வந்து கவனத்தை ஈர்க்கிறது தான் வந்து என்னென்னா குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கொஞ்சம் வருமானம் இருந்தாலும், எனக்கு 1000 ரூபா வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1000ல் 100 ரூபா தான் என்னால் மிச்சப்படுதுன்னா அதை முதலீடுன்னு போடுங்க. உங்கள் காலகட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதலீடு உங்களை காப்பாற்றும். மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா மகர ராசினருக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிவிட்டு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தான் வந்து ஒரு சூதனமாக வந்து செயல்படணும். இப்போ ஒரு ஜோதிடத்தை கொண்டு காமிச்சோம் அப்படின்னா 7.5 இருக்குங்க, எதுவும் வந்து முதலீடு பண்ணாதீங்க, தொழில் தொடங்காதீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லலான்னு யாராவது சொல்லியிருக்கலாம். அப்போ சொல்கிறது அப்படிங்கிறது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் தாங்க உங்களை வந்து மிகப்பெரிய லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு நேரம். இதை வந்து நீங்கள் நல்லா வந்து
புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா மகர ராசினருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. வாழ்க்கை முழுவதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து தென்படுறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். பரிகாரம் அப்படிங்கிறது ஆலங்குடி குருஸ்தலத்தை போய் நீங்கள் ஒரு வாட்டி வந்து வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க. குலதெய்வத்தை வந்து கட்டுறதுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். குலதெய்வத்தை வந்து நல்லா பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு பேச்சில் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி மகர ராசினர். நீங்கள் வந்து இதை நல்லா எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அதுவே மிகப்பெரிய லெவலில் உங்களை வந்து உயர்த்தும். நன்றி.